Hello friends, welcome back to Amazing DIY World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிவன் கன் நாட் யூஸ் பண்ணி ஒரு folded பேக் எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். இது வந்து நார்மலா நம்ம போடுற பேக் மாதிரி தான், சில சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா இந்த பேக் வந்து ஈஸியா பின்னிடலாம். இந்த பேக் போடுறதுக்கு நான் வந்து 2 ரோல் ஒயர் தேவைப்பட்டுச்சு. நீங்க வந்து 3 ரோல் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒயிட் கலர்ல கொஞ்சம் ஒயர் தேவைப்படும், அது மட்டும் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த கலர் ஒயர் யூஸ் பண்றேன். இது வந்து லாவெண்டர் கலர் ஒயர். இந்த கலர் ஒயர் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா எங்க வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க, நான் டீடைல் சொல்றேன். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒயரை கட் பண்ணிக்கலாம். ஒயர் ரோல்ல வந்து சென்டர்ல கட் பண்ணிட்டு உள் பக்கமா இருந்து ஒயர் எடுத்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். 1 feet ஸ்கேல்ல மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 1 feet ஸ்கேல் எடுத்துட்டு அதுக்கு மேல வச்சுட்டு இந்த மாதிரி சுத்திட்டு மெஷர்மெண்ட் எடுங்க. ஒரு ஒயர் வந்து 8.5 அடி அளவு எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் லென்த் அதிகம் தான், ஆனா வந்து உங்களுக்கு ஹைட் வேணும் அப்படின்னா 8.5 அடி தேவைப்படும். இந்த மாதிரி சுத்தி அளவெடுங்க. 2 சைட்லயும் 4 ஒயர் இருக்கணும். அதுக்கப்புறமா 1/2 அடி எடுத்துக்கணும். 1/2 அடி அப்படிங்கிறது 6 inches. ஒருவேளை உங்களுக்கு ஹைட் அதிகம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8 அடி கூட எடுத்துக்கலாம். 1/2 அடி கொஞ்சம் கூடுதலாவே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஒயர் கட் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஒயர்களும் இதே மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டெப்ல மெஷர்மெண்ட் சொல்லணும் அப்படின்னா 2.5 மீட்டர் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா ஒயர்களையும் நான் கட் பண்ணிட்டேன். இந்த லாவெண்டர் கலர்ல வந்து 21 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ஹாஃப் ஒயிட்ல வந்து 4 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். இதை ஈக்குவலா ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நாட் போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இனி வந்து ரன்னிங் ஒயரை நம்ம எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயரை வந்து இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 4.25 அடி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்திருக்கிறது 8.5 அடி கட் ஒயர் இல்லையா, அதுல பாதி 4.25 வந்து நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா இது பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம 4.25 எடுத்துக்கிறோம். பேஸ் கொஞ்சம் கம்மியா போட்டோம் அப்படின்னா 1/2 அடி இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். இது பேஸ் வந்து நல்லா அகலமா இந்த கூட வந்து போட போறேன். இனி வந்து இந்த 4.25 அடி எடுத்துட்டோம் இல்லையா, இதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதுல வந்து மேல இருக்கிற பகுதி வந்து 4.25 ஃபீட் இருக்கும். கீழே இருக்க பகுதி வந்து இந்த சொரசொரப்பான பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து பண்டலோட ஜாயிண்டா இருக்கும். இந்த மாதிரி இடது கையில பிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒயரை எடுத்துட்டு அது ஈக்குவலா ஃபோல்டு பண்ணி தான் இருக்கு, அதை எடுத்துட்டு இதுக்கு மேல போட்டுட்டு நம்ம நார்மல் நாட் போட்டுக்கலாம். நார்மல் நாட் நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. எப்போதுமே நம்ம ஆரம்பிக்கும் போது சிவன் கன் கூடையில ஃபர்ஸ்ட் நாட் வந்து நார்மல் நாட் தான் போடணும். அதுக்கப்புறமா இன்னொரு ஒயரை எடுத்துட்டு சிவன் கன் நாட் போடலாம். சிவன் கன் நாட் எப்படி போடுறது அப்படிங்கறது டீடைலா காட்டுறேன் பாருங்க. இந்த ரன்னிங் ஒயருக்கு பின்னாடி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண ஒயரை வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி எஸ் ஷேப்ல ஃபோல்டு பண்ணிட்டு லூப்புக்குள்ள வச்சிடணும். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடு வழியா எடுத்து இந்த லூப்புக்குள்ள விடணும். எப்போதுமே வந்து ரைட் சைடு எடுத்து தான் லூப்புக்குள்ள விடுவோம். இது வந்து லெஃப்ட் சைடு பக்கமா எடுத்து லூப்புக்குள்ள விடணும். இப்போ நாட் வந்து நல்லா டைட் பண்ணிடணும். இப்போ இதுல வந்து நாட் வந்து டைட் பண்ண பின்னாடி 2 பக்கம் ஈக்குவலா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு ஒயர் ஷார்டேஜ் வரும். அதனால கண்டிப்பா ஒவ்வொரு நாட் போடும்போது செக் பண்ணுங்க. ஏன்னா சிவன் கன் நாட் போடும்போது நிறையவே ஷார்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 3வது நாட் வந்து நார்மல் நாட் போடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி போட உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வேணா மேலே கொடுக்குறேன். அதுல வந்து நீங்க எப்படி ஈஸியா ஃபர்ஸ்ட் லைன் வந்து நார்மல் போட்டுட்டு அடுத்த லைன்ல இருந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து அதுல கிளியரா சொல்லியிருக்கேன்.
ஏன் அப்படின்னா பிகினர்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சிவன் கண் நாட் போடுறது கஷ்டமா இருக்கும், ஃபர்ஸ்ட் லைன்லேயே போடுறது கஷ்டமா இருக்கும். அதனால நான் அந்த மெத்தட் வந்து சொல்லி கொடுத்துருக்குவேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து பழகிக்கலாம். அடுத்து நார்மல் நாட் போடலாம். கட் பண்ணி வச்சிருக்க ஒயர் எடுத்துட்டு வழக்கமா போடுற மாதிரி நார்மல் நாட் போட்டுருங்க. இப்போ 3 நாட் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து வந்து ஒயிட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒயிட்ல வந்து சிவன் கண் நாட் போடலாம். சிவன் கண் ஃபர்ஸ்ட் போடுறீங்க அப்படின்னா வேற துண்டு ஒயர்கள்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போடுங்க, அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பெரிய கூடைகள் ஆரம்பிக்காதீங்க, சின்ன கூடைகள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பெரிய கூடைகள் போடலாம். நான் வந்து நிறைய குட்டி கூடைகள் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க வந்து பிகினர்ஸா இருந்தீங்கன்னா அதை பழகிட்டு அதுக்கப்புறமா பெரிய கூடைகள் போடலாம். அடுத்து கண்டினியூஸா நீங்க வந்து 4 ஒயர்கள் வந்து ஒயிட் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இதுவும் ஒரு நாட் நார்மல் நாட்டு, ஒரு நாட் சிவன் கண் நாட்டு, இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டுவாங்க. 4 ஒயர்கள் வந்து ஒயிட் கலர்ல இருக்கிறத ஜாயின் பண்ண பின்னாடி மீதம் இருக்க லாவெண்டர் கலர்ஸ் ஒயர்கள் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிடுங்க. இதே பேட்டர்ன்ல தான் ஜாயின் பண்ணணும். ஒரு நாட் நார்மல் போட்டோம்னா ஒரு நாட் வந்து சிவன் கண் போடணும். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த நாட் வந்து போடணும் அப்படிங்கிறது தெரியாம இருந்துச்சுன்னா, ஒருவேளை நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா கன்ஃபியூஸ் வரும். இப்போ வந்து இந்த ஒயர் வந்து மேல வந்தது அப்படின்னா அடுத்து வந்து நம்ம நார்மல் நாட் வந்து போடணும். ஒயர் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா, ரன்னிங் ஒயர் வந்து கீழே வந்துச்சுன்னா அந்த இடத்துல சிவன் கண் நாட் போடணும். அதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நமக்கு மேல ஒயர் வருது. இந்த மேல ஒயர் வந்ததுன்னா அந்த இடத்துல நார்மல் நாட் போடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒயர் வந்து கீழே இருக்குது, ரன்னிங் ஒயரு, இந்த இடத்துல சிவன் கண் நாட் போடணும். இந்த டெக்னிக் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மேல வந்து ரெண்டு ஒயர்கள் சேர்ந்து வரும். 2 ஒயர்கள் சேர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறமா 2 ஒயர்கள் வரும். இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் கிடைக்கும். எல்லாமே அது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா லாவெண்டர் கலர் ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணிடுங்க. நான் வந்து ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து ஒரு லைன் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இதுல மொத்தம் 25 நாட்ஸ் வந்து நான் போட்டு முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சேம் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு அடுத்த லைன் வந்து போட ஆரம்பிக்கலாம். அடுத்த லைனும் இதே மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். 4.5 அடி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அடுத்த லைன் வந்து போட ஆரம்பிக்கணும். இப்போ ஸ்டார்டிங் வந்து நம்ம நார்மல் நாட்ல போட்டிருக்கறனால அடுத்த லைன் வந்து சிவன் கண் நாட்ல தான் நம்ம போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வெர்டிக்கலாவும் சரி ஹரிசாண்டலாவும் சரி நமக்கு ஒரு நாட் நார்மல் நாட் வந்ததுன்னா அடுத்த நாட் வந்து சிவன் கண் நாட்ல தான் வரணும். இதை வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நாட் வந்து ஃபர்ஸ்ட் நாட் சிவன் கண் நாட் போடலாம். அடுத்த நாட் ஃபர்ஸ்ட் நாட் போடுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், மெதுவா போட்டிங்கன்னா சரியா வந்துடும். ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழ்ப்பக்கமா எடுத்து இந்த லூப் வழியா வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நாட்டை இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இப்ப சிவன் கண் நாட் போட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம நார்மல் நாட் போடலாம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி இந்த லைன்ல வந்து போட்டுவாங்க. நமக்கு பார்த்தாலே தெரியும் டிசைன் வந்து கரெக்டா வரும். இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டு முடிச்ச பின்னாடி லாஸ்ட்ல வந்து சேம் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. சென்டர் லைன் அப்படின்னு அடையாளத்துக்காக சென்டர்ல நாட் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி மேலையும் கீழையும் நம்ம வந்து லைன்ஸ் போட்டு வரணும். இப்போ மேலே வந்து 7 லைன்ஸ் வந்து போட்டுவாங்க. நான் 7 லைன்ஸ் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த பேஸ் வந்து மேல் பக்கம் நான் போட்டு முடிச்சிட்டேன். சென்டர் லைனுக்கு மேலே 7 லைன் வந்து நான் போட்டிருக்கேன்.
எல்லா பக்கமுமே ரன்னிங் ஒயரை வந்து சேம் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இனி நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இப்போ இந்த எண்ட்லையும் நார்மல் நாட்டில் நம்ம முடிச்சிருப்போம். அதனால அடுத்தது ஆரம்பிக்கிறப்ப சிவன் கண் நாட்டில் நம்ம ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி நம்ம கண்டினியூஸா போட்டு வர வேண்டியதுதான். ஒவ்வொரு லைன் முடிவிலையும் 4.25 அடி விட்டு கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி சென்டர் லைனுக்கு மேல 7 லைன்ஸ் போட்டுருங்க. இப்ப வந்து இந்த பேஸ் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். பேஸ் வந்து நமக்கு நல்ல அகலமா கிடைச்சிருக்கு. 6 இன்ச்சஸ் அகலம் கிடைச்சிருக்கு. இந்த பேஸ் வந்து எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி 2 வயர்கள் சேர்ந்து வருது. 4 கார்னர்ல மட்டும் நமக்கு வயர்கள் வந்து சிங்கிளா இருக்கு. பாருங்க, 4 கார்னர்லயும் நமக்கு சிங்கிள் ஒயர் இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ஒயர்கள் வந்து ஜாயின் பண்ணும். இந்த லென்த் ஒயர் வந்து அளவு எடுத்துட்டு இதுல எவ்வளவு லென்த் ஒயர் இருக்கோ அந்த அளவுக்கு லென்த் வந்து நீங்க வந்து அளவு எடுத்துட்டு 4 வயர்கள் கட் பண்ணிக்கோங்க. 4 வயர்கள் கட் பண்ணிக்கிட்டு 4 பக்கமும் நம்ம சொருக வேண்டியது இருக்கும். இப்போ இந்த பேஸ்ல வந்து 4 பட்டன் வச்சிருக்கேன். இந்த மாதிரி பேஸ்லயே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ஃபுல் ஃபினிஷ் பண்ண பின்னாடி ஃபிக்ஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ எல்லா இடத்துலயும் 2 வயர்கள் வந்திருக்கு. 4 கார்னர்ல மட்டும் நமக்கு சிங்கிள் ஒயர் கிடைச்சிருக்கு. இப்போ 4 கார்னருக்கும் ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு உள்ள வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒயர்களை இன்செர்ட் பண்ணிடலாம். உள்ள வந்து ஒரு 4-5 நாட்ஸுக்குள்ள இன்செர்ட் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து பிரிஞ்சு வராம இருக்கும். கார்னர்ல இன்செர்ட் பண்ணுங்க. ஒயர் வந்து திரும்பி இருந்தா பரவாயில்ல, இன்செர்ட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம நாட் போடும்போது அதை நேர் பண்ணிக்கலாம். இப்ப 4 கார்னர்லயும் நான் ஒயர் வந்து சொருகிட்டேன். நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு போட ஆரம்பிக்கலாம். ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு ஒரு 2 இன்ச் வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா போட ஆரம்பிக்கலாம். எப்போதுமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மல் நாட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். நார்மல் நாட்டு எங்கன போடுறது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 2 வயர்கள் சேர்ந்து வருது இல்லையா, இந்த 2 ஒயர்ல வந்து ரைட் சைட்ல இருக்கிற ஒயர் தான் வந்து நார்மல் நாட் போட வேண்டிய ஒயர். 2வது ஒயர்ல போட ஆரம்பிங்க. எப்போதும் போல வழக்கமா நார்மல் நாட் போட்டுருங்க. அடுத்த நாட் வந்து சிவன் கண் நாட் போடுங்க. இந்த பக்கத்துலயும் இதே மாதிரி மாத்தி மாத்தி போட்டு வரணும். ஒரு நாட் நார்மல் போட்டோம்னா அடுத்த நாட் சிவன் கண் போடணும். இதே மாதிரி மாத்தி மாத்தி போட்டு வாங்க. கார்னர் வரையும் போட்டு வாங்க. நான் கார்னர் வந்து எப்படி டர்ன் பண்றது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து கார்னர் வரையும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த இடத்துல ஒயர் சொருகி இருக்கும் இல்லையா, கார்னர் எண்ட்ல வந்து இந்த இடத்துல நமக்கு நார்மல் நாட் வருது. இந்த இடத்துல நார்மல் நாட் போட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம சொருகன ஒயர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம நாட் போடணும். சொருகன ஒயர்ல சிவன் கண் தான் வரும். இந்த ஒயர்ல சிவன் கண் நாட் போட்டுக்கலாம். அந்த இடத்துல நாட் கொஞ்சம் வேற மாதிரி தான் வரும். ஹோல்ஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் வராது. அடுத்த லைன்ல வந்து உங்களுக்கு வந்து சரியா வந்துடும். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. நீ அடுத்த நாட் வந்து நார்மல் நாட் போடணும். நீ அடுத்த நாட் வந்து சிவன் கண் நாட் போடணும். அடுத்து வந்து நார்மல் போடணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டு வரணும். 2வது கார்னரும் நான் காட்டுறேன்.
இப்போ ரெண்டாவது கார்னருக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல நமக்கு நார்மல் நாட்ல முடிஞ்சிருக்கு. நம்ம சொருகி இருக்கோம் பாருங்க உள்ள ஒயரு, அந்த ஒயர்ல சிவன்கண் நாட் போடணும். அதுக்கப்புறமா நார்மல் நாட் போடணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும். 4 கார்னர்லையுமே நமக்கு வந்து சிவன்கண் நாட் தான் வரும். இந்த மாதிரி தான் வந்து இந்த கூடையில போடணும். இப்போ வந்து நம்ம இந்த கூடையில வந்து கவுண்டிங் வந்து 25 எடுத்திருக்கோம் இல்லையா, ஒத்தப்படை எண்ணிக்கையில எடுத்திருக்கோம். அப்படி எடுக்கும்போது 4 கார்னர்லையும் நமக்கு வந்து சேம் நாட் தான் வரும். இது நீங்க வந்து ரெட்டப்படை எண்ணிக்கையில இந்த ஒயர்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 4 கார்னர்லையும் நமக்கு சேஞ்சஸ் வரும். அது என்ன அப்படிங்கறத அடுத்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெட்டப்படை எண்ணிக்கையில வந்து எப்படி போடணும் அப்படிங்கறத வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இனி வந்து கண்டினியூஸா நம்ம போட்டு வர வேண்டியதுதான். எந்த சேஞ்சஸும் இல்லை. சுற்றிலும் போட்டு வாங்க. ஒரு நாட் நார்மலும் ஒரு நாட் சிவன்கண்ணும் மாத்தி மாத்தி போட்டு வாங்க. 4 கார்னர்லயும் சொருகி இருக்க ஒயர்ல வந்து சிவன்கண் நாட் போட்டுருங்க. நல்லா அந்த இடத்துல மட்டும் டைட்டா இழுத்து போடுங்க. ஆரம்பிச்ச இடம் வரையும் போட்டுட்டு லேடர் நாட் போடுறது வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்தாச்சு. லாஸ்ட் நாட் வந்து சிவன்கண் நாட்ல போட்டிருக்கேன். இனி வந்து லேடர் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ லென்த் இன்செர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ண பின்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஒயரை கொஞ்சமா லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணி மேல் பக்கமா இழுத்துக்கலாம். ஒரு சின்ன லூப் தெரியுது. ரொம்ப பெருசா இழுக்க வேண்டாம், கொஞ்சமா எடுத்தா போதும். அதுக்கப்புறமா இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சொரசொரப்பான பகுதி மேலே வர்ற மாதிரி, வெளுப்பான பகுதி கீழே வர மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இந்த லூப்புக்குள்ள விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் நாட்டில் இருக்கிற ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ள விடுங்க. லூப்புக்குள்ள விட்டுட்டு இழுத்து டைட் பண்ணிடுங்க. நமக்கு வந்து லேடர் நாட் கிடைச்சாச்சு. ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுல வந்து ஸ்டார்டிங் எது எண்டிங் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு லைன் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம அடுத்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த லைன் வந்து நம்ம எங்க போடணும் அப்படின்னா, சேம் ஃபர்ஸ்ட் நாட் வந்து நார்மல் நாட் தான் போடணும். அதனால இந்த 2 ஒயர்கள் சேர்ந்து இருக்கு இல்லையா, அதுல வந்து செகண்ட் ஒயர்ல நாட் போடுங்க, நார்மல் நாட் போடுங்க. அதுக்கப்புறமா கண்டினியூஸா சிவன்கண் நாட், நார்மல் நாட் இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டு வாங்க. இனி எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு லைன் முடிவுலையும் லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்க. 3 லைன்ஸ் வந்து இந்த மாதிரி லாவெண்டர் கலர் ரன்னிங் ஒயர்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒயிட் ஒயர் யூஸ் பண்ணுங்க. இப்ப பாருங்க, 3 லைன் வந்து லாவெண்டர் கலர் யூஸ் பண்ணிட்டேன். இதுல வந்து லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு உள்ள இன்செர்ட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். அதையும் இதே போலவே சேம் பிளேஸ்ல வச்சுட்டு 2 ஒயர் சேர்ந்து இருக்கு இல்லையா, அதுல 2வது ஒயர் மேல நாட் போடுங்க. நாட் போட்டுட்டு கண்டினியூஸா நாட் போட்டு வாங்க. லாஸ்ட் எண்டிங்ல வந்து லேடர் நாட் போட்டு ஒவ்வொரு லைனையும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 4 லைன்ஸ் வந்து போட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா ஒயிட் ரன்னிங் ஒயரையும் கட் பண்ணிட்டு உள்ள சொருகிட்டு லேடர் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள சொருகிடுங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் லாவெண்டர் கலர் ஒயர் எடுத்துட்டு 2 இன்ச்சஸ் விட்டுட்டு நாட் போட ஆரம்பிங்க. கண்டினியூஸா போட்டு வர வேண்டியதுதான். இனி எந்த சேஞ்சஸும் இல்லை. மொத்தம் வந்து ஹைட் வந்து 23 லைன் வந்து போட்டுருங்க.
உங்களுக்கு இன்னும் ஹைட்டா வேணும்னா இன்னுமே ஹைட்டா கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஃபுல்லா போட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். மேல வந்து ஒயர் வந்து உள்ள ஃபோல்ட் பண்ணி உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். ரோல இன்செர்ட் பண்ணுங்க. இது சிவன் கண் கூட அப்படிங்கறதுனால ஒரு பக்கம் ஒரு ஒயர் வந்து ரைட் சைடுல சொருகிட்டு லெஃப்ட் சைடுல மாத்தி மாத்தி சொருகணும். ஜிக்ஸாக் ஷேப்ல வந்து சொருகணும். நமக்கு இந்த பேக் வந்து நல்ல அகலமா கிடைச்சிருக்கு. இதுக்கு வந்து உடன் ஹேண்டில் வச்சிருக்கேன். ரெண்டு சைட்லயும் மேக்னெட் பட்டன் வச்சிருக்கேன். அது எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.